ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் மகரத்திலே பலமாக இருந்தால் என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம். மகர லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் மிகவும் உன்னத நட்பு கிரகம், யோகாதிபதி என்று சொல்லலாம். நம்பர் 1 யோகாதிபதி. மகரங்கிறது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கு சுக்கிரன் மிக மிக யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி. 5 கூடியவர், பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி, புத்திநாதன் வரக்கூடிய திரிகோணத்துக்கு அதிபதியான ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான். 10 கூடியவர், தொழில் ஜீவனம், தொழில் கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், நல்ல தொழிலில் முன்னேற்றம் அடையணும். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். கேந்திரத்துக்கு அதிபதியான துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மகர லக்கணத்தில் இருந்து தனித்திருந்து அவர் திசை நடக்கும் காலத்தில் பல யோகமான விஷயங்களை செய்வார். 10 குடையவர். 10 குடையவர் பொறுத்த வரைக்கும் தொழில், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் பெரும் வெற்றிகளை கொடுப்பார். அந்த மகர லக்கணத்துக்கு திரைத்துறை, கலைத்துறை, சின்ன திரையில் பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் திசை காலத்தில் கொடுப்பார். தொழிலில் ஓட்டல் தொழில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஜவுளி வியாபாரம், தங்க வியாபாரம், டிரான்ஸ்போர்ட், கார் வைத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், இது எல்லாமே பல வகையான தொழில்களை, பெருவாரியான தொழில் வெற்றி மூலம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அருமையான வாய்ப்புகளை மகர லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் கொடுப்பார். அவர் ஜீவனாதிபதி, 10 குடையவர் வரனால. 5 குடையவர் பஞ்சமாதிபதி அவர் தான், புத்திநாதன் அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதி. அவர் பலம் பெற்று மகர லக்கணத்தில் இருக்கிறனால, சனி வீட்டில் நட்பு கிரகத்தில் இருக்கிறனால, ராகு கேதுடைய தொடர்புகளோ, சனி செவ்வாயுடைய பார்வையை தொடர்புகளோ இல்லாமல் குருவுடைய பார்வை இருந்தால் அவருக்கு பெருவாரியான யுகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். நல்ல குழந்தைகள் பிறக்கும். பெண் குழந்தைகள் அதிகமான பிறப்புக்கு வாய்ப்புகள் உண்டு. அறிவுள்ள அழகுள்ள பெண் குழந்தைகள் மூலம் வேலைவாய்ப்பு, பெருமை, குலத்தில் என் குழந்தை இப்படி இருக்கிறது, உங்களுடைய பெயரை புகழை உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். பூர்வ புண்ணியம் பலம் பெற்றிருக்கிறனால எந்த துறையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். எந்த செயல்களும் உங்களுக்கு பெருவாரியான நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அருமையான யோகத்தை தருவார் சுக்கிர பகவான். நல்ல உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். ஏற்கனவே தந்தை தாயார் சேர்த்து வைந்த சொத்துக்கள் எல்லாமே பரிபூர்ணமாக சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும். உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஞானம், அறிவு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய, உபதேசம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுப்பார். சுக்கிரன் தாம் எல்லாம் பார்வையாக கடகமனையை பார்ப்பார். மகர லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடங்கிறது சந்திர பகவானாக வருகிறார். கும்ப லக்கணமும் மகர லக்கணத்துக்கும் 7ஆம் இடங்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத இடம், பகைக்கரகம். சனி பகவானுக்கு கடகராசி பகைக்கரகம், சிம்ம ராசியும் பகைக்கரகம். அப்போ மனைவி வழியில் துன்பங்கள் அடைய வேண்டும், துணையால் வழியில் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. அந்த விதியை உடைக்கக்கூடிய வல்லமை சுக்கிர பகவானுடைய பார்வை பலனுக்கு உண்டு. மகர லக்கணத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அவர் கடகமனையை பார்க்கும்போது சந்திரன் வீடு பலம் பெற்று அழகான மனைவி, ஆற்றல் உடைய, பெருமை மிக்க, எந்த விஷயங்களும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல துணையால் அல்லது நல்ல கணவன் கிடைப்பாங்க. பொதுவாக இந்த 2 லக்கணத்துக்கும் பொதுவான விதிங்கிறது துணையாலோ கணவனை அமைகிறது ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், சுக்கிரன் இருந்து லக்கணத்தை சுப தன்மை அடைந்து 7ஆம் பார்வையாக கலத்திர பாவத்தை பார்க்கும்போது அந்த கலத்திர பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் நீக்கப்பட்டு
குடும்பம் நல்ல அமைதியாகவும் திறமையாகவும் அழகாகவும் போகக்கூடிய வாய்ப்புகளை சுக்கிரனுடைய பார்வை பலன் 7ஆம் இடத்துல படுறனால் நடக்கும். நல்ல நண்பர்கள் கூட்டாளிகள் தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார்கள். தொழில் அவர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தொழில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை அந்த 7ஆம் இடத்துடைய பாவம் சுக்கிரன் பார்க்குற பார்வையாளர் நடக்கும். மகர லக்னத்தில் யோகங்களை தரக்கூடிய யோகாதிபதி லக்னத்திலே வீற்றிருக்கிறது. மிக அருமையான நல்ல யோக பலன்களை அவர் திசை நடக்கும் காலத்தில் 2 நல்ல ஆதிபத்துக்குடைய சுக்கிர பகவான் 5க்குடையவர் 10க்குடையவர் மிக அருமையாக 20 வருடம் அந்த ஜாதகருக்கு செம்மையாக செய்வார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.